முட்டையை வச்சு எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி டிஷ் செய்யாமல் இந்த மாதிரி மசாலா எக் பொடி மாஸ் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் எதுவுமே ஊற்றக்கூடாது. ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 வெள்ளைப்பூடை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸ்டவ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 காய்ந்த மிளகாய் போட்டுக்கோங்க. அதை இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சீரகம் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஒன்றா வறுத்துருங்க. நல்லா வறுக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் மிளகு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா வறுத்து எடுத்துட்டு அதை தனியாக ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றி அரைச்சாலே போதும். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இது இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. தனியாக இருக்கட்டும். மறுபடியும் அதே பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிதம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு சின்ன சைஸ் தக்காளி இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டி தக்காளியாக எடுத்துக்கோங்க, பெரிய தக்காளியாக வேண்டாம். இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை அதோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா பச்சை வாசனை எல்லாமே போகணும். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இன்னைக்கு நான் ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். 3 முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்கோங்க. ஸ்டவ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த டைமில் வச்சுக்கோங்க. நான் 3 முட்டையை ஊற்றிட்டு உடனே நல்லா கிண்டி விட்டுட்டேன். இந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுருங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் கரம் மசாலா போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையும் இந்த அளவுக்கு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. எண்ணெயிலே தான் வதக்கணும். அவ்வளோதாங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டு இறக்கிடலாம். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் எல்லா வகையான சாப்பாட்டுக்குமே நீங்கள் கூட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சாதத்துலேயே நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.